ஹாஸ்பிட்டல். பிரசவ வார்டுல மனைவி வலியில துடிக்கிறாங்க. வெளியில கணவன் பரிதவிக்கிறான். இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணனவங்க. இவங்களுடைய அப்பா, அம்மா எல்லாம் இவங்க கிட்ட பேசி 1 வருஷம் ஆகுது. இவ உள்ள அந்த அலறல் சத்தம் இவனுக்கு திக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது. சப்போர்ட்டிங் யாருமே இல்ல. சரி அம்மாவுக்காக ஒரு ஃபோன் பண்ணலான்னு கால் பண்றான். 1 வருஷம் கழிச்சு. அம்மா எடுத்து முகிலான்னு, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறம்மா. பிரசவ வேலை வருஷம் வழியில துடிக்கிறாம்மா. எனக்கு பயமா இருக்குதுமா. ஆறுதல் சொல்ல கூட ஆளுங்க யாருமே இல்லையம்மா. அனாதையா நிக்கிறோன்னு அம்மா அங்க விசும்பி அழுகிறது கேக்குது. பக்கத்துல அப்பா. யாரு? முகிலன் தாங்க. துரைக்கு என்னவா? அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கானா, வழியில துடிக்கிறான்னு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. உன் பையன் பண்ண காரியத்துக்கு பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும்? நீ வேணா போய் பார்த்துட்டு வா. நான்லாம் வரமாட்டேன். அம்மா அதான் சாக்குன்னு கட்ட பையில இந்த பழம், துணி, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு கால் வருது. அப்பா எடுத்து காதுல வைக்கிறாரு. மகன் சந்தோஷமா பேசுறான். அம்மா பையன் பிறந்திருக்கிறாம்மா. இப்பதான் நர்ஸ் கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்படியே அச்சு அசல் அப்பா உரிச்சு வச்ச மாதிரிமா. அந்த கண்ணு, மூக்கு, முடி, முடி எல்லாமே. அப்பாவுக்கு அப்படியே கண்ணுல ஆனந்தம் பொங்குது. பேரனை பார்க்கணும்னு துடிக்குது. அம்மா போனதுக்கு அப்புறம் இவரு நைஸா பின்னாடி போறாரு. ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை பார்த்தோன்னே முகிலனுக்கு ஒரே ஆனந்தம், சந்தோஷம், பரவசம், மகிழ்ச்சி. அப்படியே கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறான். பேரனை பார்த்தோன்ன பாட்டிக்கு பேரானந்தம். அப்படியே அள்ளி அணைச்சு முத்தம் கொடுக்குறாங்க. மயக்கத்துல இருந்து கண்ணு விழிச்ச மருமக மாமியாரை பார்த்தோன்னே கண்ணுல கரகரன்னு கண்ணீர். மா இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். மனசை போட்டு குழப்பிக்க கூடாது அப்படின்னு தலையை வருடி கொடுக்குறாங்க. அம்மா என் அம்மாவுக்கு இன்னும் என் மேல கோபம் தீரல. ஆனா அந்த குறையே இல்லாம உங்க பையன் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னோன்னே, அம்மா அவங்க அப்பா மாதிரியே தான்மா முகிலன்னு சொல்லி அவனை பாசமா பார்க்குறாங்க. மாமா வரலைங்களா? அப்ப அவர் வெளிய தான் நின்னுட்டு இருக்காரு. மா அப்பா வருவாராம்மா? கேட்டோன்னே, டேய் விஷயம் தெரியும்டா, பார்க்கலாம் அப்படின்னோன்னே அவன் சொல்றான், அம்மா சின்ன வயசுல நான் ஏதாவது ஒரு பழத்த பார்த்தா கூட பயந்துருவேன். நீ என்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு போவ. ஆனா அப்பா அப்படி இல்ல. என் கைய இறுக்க பிடிச்சு, டேய் முகிலா அப்பா இருக்கேன்டா, பயப்படாதடா, தைரியமா தாண்டுறான்னு ஒரு ஊக்கம் கொடுப்பாரும்மா. அந்த தைரியத்துல தாம்மா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கணும்னு அப்பாவுக்கு அதுக்கு மேல அங்க நிக்க முடியல. உள்ள ஓடி போய் மகனை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் என்ன ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் ஒரே ஜாலி தான் பேர குழந்தையோட.